ரைட். எல்லாரும் எனக்கு ஃப்ளிப் ஃப்ளாப்பை கொஞ்சம் விளங்கப்படுத்தி விடுங்க அப்படின்னு சொன்னீங்க. சரிப்பா, ஃப்ளிப் ஃப்ளாப்பில் வந்து ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நேண்ட் ஃப்ளிப் ஃப்ளாப், ரெண்டாவது நோட். இது ரெண்டும் நம்முடைய ஏரல் எக்ஸாமுக்கு வந்து அடிக்கடி வந்துட்டு இருக்குது. 2025லையும் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு இந்த நேம் பற்றி வந்துச்சு. நம்ம முதல்ல வந்து நேம் கேட்டப்பா, நேமில் வந்து என்கிட்ட எப்படி கீரும் இது எஸ் ஆகும், இது ஆர் ஆகவும், இது கியூ ஆகவும், இது கியூ பார் ஆகவும் இருக்கும். இதுதான் நேம் ஃப்ளிப் ஃப்ளாப் இருக்கும். இதே மாதிரி இதில் ட்ரூத் டேபிளில் பார்த்தோம்னு சொன்னால் எஸ் ஆர் கியூ கியூ பாராக இருக்கும். சைபர் 1 1. இந்த நேம் கேட்டில் வந்து ரெண்டு இன்புட்டும் பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னு சொன்னா, நேம் கேட்டில் ரெண்டு இன்புட்டும் பூஜ்ஜியமாக இருந்துச்சுன்னு சொன்னா எனக்கு வர அவுட்புட் என்னவா இருக்குன்னு சொன்னா இன்வெலிட், அதாவது தவறாக இருக்கும். இன்வெலிட்டாக இருக்கு. ரெண்டு இன்புட்டும் எனக்கு பூஜ்ஜியமாக இருக்கு. அதே மாதிரி ரெண்டு இன்புட்டும் ஒன்றா இருந்துச்சுன்னு சொன்னா முன்னைய நிலை அல்லது பழைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். முன்னைய நிலை அல்லது பழைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். இது ரெண்டும் தெரிஞ்சாலே நம்ம இந்த நேம் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்து செஞ்சுட்டு போகலாம். ரெண்டு இன்புட்டும் வந்து எனக்கு பூஜ்ஜியமாக இருந்துன்னு சொன்னா இன்வெலிட் வரும். அதே மாதிரி ரெண்டு இன்புட்டும் வந்து ஒன்றா இருந்துன்னு சொன்னா முன்னைய நிலை வரும். சரி, ரைட். அதே மாதிரி இந்த நேம் கேட்டில் லேசான ஐடியா ஒன்று இருக்கு. அந்த ஐடியாவில் பேப்பர் செஞ்சுட்டு போகலாம். இங்கே நேம் கேட்டுக்கு எங்கே இன்புட் வந்து பூஜ்ஜியம் இருக்குதோ, எஸ்ல இல்லாட்டி ஆர்ல, எஸ்ல இது இன்புட் பூஜ்ஜியமாக இருந்தால் அவுட்புட் எனக்கு எப்பயும் கியூ ஒன்றாயிரும். சரி, இன்புட் எப்பயும் இங்கே பூஜ்ஜியமாக இருந்தால் அவுட்புட் வந்து ஒன்றாயிரும். அதே மாதிரி ஆர்ல எப்ப பூஜ்ஜியமா இருக்குதோ அதில் அவுட்புட் என்னவா இருக்கும்? ஒன்றாயிரம். அதாவது எந்த பக்கத்துலையும் பூஜ்ஜியம் இன்புட் வந்துச்சுன்னு சொன்னா அதில் அவுட்புட் வந்து என்னவா இருக்கும்? ஒன்றா இருக்க போகுது. இது வந்து இந்த நேம் கேட்டில் செய்யறதுக்கு லேசான வரும். இதை வச்சு நம்ம பேப்பர் செஞ்சுட்டு போகலாம். சரி சரி. அப்போ இதில் எஸ்ஸுக்கு இன்புட் பூஜ்ஜியமா இருக்கு. அப்போ கியூக்கு வந்து என்னவா இருக்குமா? ஒன்றா இருக்கும். இதுக்கு வந்து ஆறுக்கு ஒன்றா இருக்கிறதால பூஜ்ஜியம் இருக்கிறதால ஒன்று. சரி, இதில் இதை வச்சு ஒன்றும் குழம்பு வேணாம். நம்ம கேள்வி செய்யக்கொள்ள கேள்வி பேப்பர் செய்யக்கொள்ள வந்து செஞ்சுட்டு போகலாம். சரியா? ரைட். பேப்பர் ஒன்று செய்யும். ரைட். கேள்வியில் பார்த்தோம்னு சொன்னால் 2021ஆம் ஆண்டு மொரட்டோ பேப்பரில் ஒரு கேள்வி வந்துச்சு. மொரட்டோ பேப்பர் தான் பேப்பர் சேவ் பண்ணுறேன். இந்த நேம் வாயில்களை பயன்படுத்தி அமுல்படுத்தப்பட்ட கீழே காட்டப்பட்டுள்ள எஸ்ஆர் எலிவிலியை கருதுக. சரி, ரைட். இதில் வந்து முதலாவது எஸ்ஸின் உள்ளீடு பூஜ்ஜியம் எனவும், எஸ்ஸின் உள்ளீடு நமக்கு என்ன தந்தீங்கன்னா பூஜ்ஜியமா. இப்படிதான் அந்த கேள்வி செய்கிறேன். நீங்கள் ஃப்ளிப் ஃப்ளாப் வந்துன்னா ஒரு எக்ஸ்ட்ரா சீட்டில் இதை படத்துக்கு இருங்க. எப்படி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லேசாக இருக்கும் ஃப்ளிப் ஃப்ளாப். சரியா? எஸ்ஸின் உள்ளீடு பூஜ்ஜியம் எனவும், எஸ்ஸின் உள்ளீடு பூஜ்ஜியம் எனவும், ஆரின் உள்ளீடு 1 எனவும் கொள்க. ஆரின் உள்ளீடு 1 எனவும் கொள்க. கியூவின் வெளியீடு யாதாக இருக்கும்? கியூவின் வெளியீடு யாதாக இருக்குன்னு கேட்குறான். எஸ்ஸின் இன்புட் வந்து பூஜ்ஜியம், ஆரின் இன்புட் 1. இது கேள்வி பேப்பரில் தந்து. இதை வச்சு நம்ம கியூ பார் ரெண்டே மாற்றி எடுக்கலாம். ரைட். நான் உங்களுக்கு சொல்லேன்,
இந்த நேம் ஃபிளிப் ஃப்ளாப்ல எங்கேயும் இன்புட் பூஜ்ஜியமா இருந்தா அவுட்புட் என்ன நடக்கும்? ஒன்று வரும். இது வளமே வந்து மாற போறது இல்லை. பூஜ்ஜியம் இப்போ இன்புட் பூஜ்ஜியமா இருந்தா அவுட்புட் ஒன்றாயிரம். கியூக்குரிய ஆன்சர் எனக்கு வந்துட்டு சரியா? கியூக்குரிய ஆன்சர் எனக்கு வந்துட்டு ஒன்று. அதே மாதிரி கியூ பார்க்கு ஆன்சர் இருக்கும். இது ஒன்றாயிருந்தா இது இன்புட்டும் ஒன்றாயிரம். இப்படி தானே போகும். ஒன்றே இருக்குன்னா ஒன்று அவுட்புட் பூஜ்ஜியம். கியூ பார்க்கு என்ன அவுட்புட்டாக இருக்கும்? பூஜ்ஜியமா இருக்கு. அவன் கியூ பார் கேட்கல, கியூ தான் கேட்டான். சரியா? கியூட ஆன்சர் இல்லை. எஸ்ஸின் இன்புட் பூஜ்ஜியமாகவும் ஆர்ல இன்புட் ஒன்றாகவும் இருக்க போல கியூ பார்ல சரி கியூட அவுட்புட் என்னன்னு கேட்டால் ரைட் ஒன்று. அதே மாதிரி ரெண்டாவது கேள்வி. இந்த கேள்வி வந்து அப்படி தொடர்ந்து தான் செஞ்சுட்டு போகும். தனித்தனியாக கேள்வி. ரெண்டாவது கேள்வி பாருங்க. எஸ்ஸின் உள்ளீடு தற்போது ஒன்றாக இருந்தால் பிரேக்கெட் எடுத்துருந்தீங்க ஆர் ஒன்றாக பேன் ஆர் இன்புட் வந்து மாறாது. சில டைம் அதை சொல்ல மாட்டோம். இப்போ எஸ் இன்புட்டா ஒன்றாக மாறுது. சை பூஜ்ஜியத்துல இருந்து எனக்கு ஒன்றாக மாறுது. சரி எனக்கு ஆர் இன்புட் அப்படியே இருக்குது. எஸ் இன்புட் இப்போ ஒன்றாக மாறுது. எஸ்ஸின் தற்போது எஸ்ஸின் உள்ளீடு தற்போது ஒன்றாக இருந்தால் வெளியீடு கியூவின் வெளியீடு என்னவா இருக்குன்னு கேட்கலாம். ரைட். இப்போ பாருங்க ரெண்டு இன்புட்டும் எனக்கு என்ன ஒன்று. ரெண்டு இன்புட்டும் ஒன்றா இருந்தா இங்க நான் என்ன சொன்னேன்? முன்னே நிலை வரும்னு சொன்னேன். முன்னே நிலைன்னு சொல்றது இந்த ஸ்டெப்புக்கு முதலாவது என்ன ஆன்சர் வந்துச்சோ அதான் முன்னே நிலை பழைய நிலைன்னு சொல்றது. கியூக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? ஒன்று. கியூ பாருக்கு என்ன ஆன்சர் வந்துச்சு? பூஜ்ஜியம். இதுதான் அந்த முன்னே நிலை அல்லது பழைய நிலை அப்படின்னு சொல்றோம். சரியா? திருப்பியும் பாருங்க. ஆர்ல இன்புட் வந்து மாற இல்லை. அதை பத்தி ஒண்ணுமே கதைக்கல. எஸ்ஸின் இன்புட்டை மட்டும் தான் கதைக்கலாம். எஸ்ஸின் இன்புட் வந்து பூஜ்ஜியத்துல இருந்து ஒன்றா மாறும். இப்ப பாருங்க ரெண்டு இன்புட்டும் எனக்கு ஒன்று. அப்படி இருந்துட்டா நேம் ஃபிளிப் ஃப்ளாப்ல முன்னே நிலை வரும். முன்னே நிலை எனக்கு என்ன? கியூக்கு ஒன்றும் கியூ பாருக்கு வந்து பூஜ்ஜியம் இருக்கு. இப்ப தொடர்ந்து அடுத்த கேள்வி. ஆரின் உள்ளீடு பூஜ்ஜியமாக இருக்கும்போது ஆரின் இன்புட் இப்ப என்ன நடக்குது? ஒன்றுல இருந்து பூஜ்ஜியமா மாறுது. எஸ்ஸின் இன்புட்டை பத்தி இங்க ஒண்ணுமே கேட்குது. ஆரின் உள்ளீடு பூஜ்ஜியமா இருக்கும்போது எஸ் ஒன்றாக பேணி கியூவின் வெளியீடு யாதாக இருக்கும்? கியூன்னு வெளியீடு யாதாக இருக்குன்னு கேட்குறோம். கியூல வெளியீடு என்னவா இருக்கு போகுது? இப்போ ஆர் நமக்கு தெரியும். ஆர் இன்புட் பூஜ்ஜியம். பூஜ்ஜியமா இருந்தால் கியூ பார் என்ன அவுட்புட் அடுத்த வர போகுது? பூஜ்ஜியம். எங்க பூஜ்ஜியம் வந்தாலும் அவுட்புட் ஒன்று. இது ஒன்றா இருந்தா இதுவும் ஒன்று. ஒன்றே இருக்குன்னா ஒன்று அவுட்புட் பூஜ்ஜியம். அப்போ கியூக்கு என்ன ஆன்சர் வந்து எனக்கு பூஜ்ஜியம். கியூ பாருக்கு ஒன்றும் வச்சு. இப்படி தான் இந்த ஃபிளிப் ஃப்ளாப் கேள்வி செய்கிறது. சரியா? ஈஸியான வழி ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்கால பக்கம் பூஜ்ஜியம் வந்தாலும் அதில் அவுட்புட் வந்து ஒன்றா இருக்கும். அது போல தொடர்ந்து இந்த கேள்வி செய்யலாம். சரியா? இந்த பேப்பர் சரியா? நான் பேப்பர் சேவ் பண்ணிக்கிறேன். ரைட். அடுத்தது இது ஒரு கேள்வி. இது 3 கேள்வி வந்துட்டு ஒரு பேப்பர். இதே மாதிரி இன்னொரு கேள்வியும் வந்துருக்குது. அது இன்னொரு வருஷத்துக்குரிய பாஸ் பேப்பர். சரி அதையும் பார்ப்போம். இதெல்லாம் நோட் பண்ணுறா நோட் பண்ணி வச்சோம். ரைட். இதுவும் இதே நேம் ஃபிளிப் ஃப்ளாப் போகிற கேள்வி தான். சரி அதையும் பார்ப்போம். கீழே காட்டப்பட்டுள்ள ஃபிளிப் ஃப்ளாப்பினை கருதுக. சரி முதலாவது கேள்வி. எஸ்ஸின் உள்ளீடு ஒன்று. எஸ்ஸின் இன்புட் என்னவா? ஒன்றா. மற்றும் ஆரின் உள்ளீடு பூஜ்ஜியம் என கொள்க. ஆரின் உள்ளீடு பூஜ்ஜியம் என கொள்க. கியூவின் வெளியீடு யாதாக இருக்கும்? இங்க கியூட அவுட்புட் யாதாக இருக்குன்னு கேட்குறோம். இப்போ செஞ்ச மாதிரி தான் கேள்வி. சரி எனக்கு ஆர் பூஜ்ஜியமா இருந்தா கியூ பார் என்னவா இருக்கும்? அது அவுட்புட் என்னவா இருக்கும்? ஒன்றா இருக்கும். இது ஒன்றா இருந்தா இதுவும் ஒன்று. இது இன்புட். இது அவுட்புட் தானே இதுக்கு இன்புட்டா போகுது. ரைட். ஒன்றே இருக்கலாம் ஒன்று. அதில் எதிர்மாறு பூஜ்ஜியம். கியூக்கு என்னவா இருக்கும்? பூஜ்ஜியமாகும். கியூ பாருக்கு ஒன்று. அவன் கேட்டது கியூக்கு பூஜ்ஜியம். நீங்கள் பூஜ்ஜியம் மட்டுமே ஆன்சர் எழுதுனீங்கன்னா சரி. ரெண்டாவது கேள்வி பாருங்க. நேம் படலைகளை பயன்படுத்தும் போது எஸ்ஆர் எழுபிலையில் இந்த ஃபிளிப் ஃப்ளாப்ல வந்து வழிதட்ட நிலைமை, அதாவது இன்வெளி வழிதட்ட நிலைமைன்னு சொன்னா என்ன? தவறான நிலை வழிதட்ட நிலைன்னு சொன்னா அந்த இன்வெளிட்டை தான் சொல்றான். சரியா? வழிதட்ட நிலைமைக்கான எஸ் மற்றும் ஆருக்கான உள்ளீடுகள் யாரா இருக்கும்?
அந்த கேள்வி என்ன? இதில் வந்து எனக்கு அவுட்புட் வந்து இந்த இன்வெலிட் வழிதட்டு நிலைமை எனக்கு வருது. அதுக்குரிய இன்புட் யாராக இருக்கும்? எஸ்ஸுக்கும் ஆருக்கும் என்ன இன்புட்டாக இருக்கும்னு கேட்கும். என்ன இன்புட் இருக்கும்? எஸ்ஸுக்கு வந்து 0 ஆகும், ஆருக்கும் 0 ஆகும் இன்புட் இருக்கும். பார்த்தீங்களா? இவ்வளோ லேசான கேள்வி. ஆனால் பிள்ளைகளுக்கு வந்து சரியான விளக்கம் இல்லாத இதை கஷ்டம் சொல்லிட்டு போயிடுறாங்க. சரியா? திருப்பியும் பாருங்கள். ரெண்டாவது கேள்வி என்ன விளைவித்தாங்க? இன்வெலிட் வாரத்துக்கு ஆன்சர் வந்து இன்வெலிட் வாரத்துக்கு இன்புட் என்ன இருக்கும்னு கேட்கும். சரி, எஸ் 0 ஆகும், ஆர் 0 இருந்தால் தானே இன்வெலிட்டாக வரப்போ போகுது. அதே மாதிரி பழைய நிலை வாரத்துக்குரிய இன்புட் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? எஸ் 1 ஆகும், ஆர் 1 ஆகும் இருக்கிற இடத்துல முன்னே நிலை அது பழைய நிலை அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ரைட், ஓகே. இவ்வளோதான் இந்த நேன் ஃப்ளிப் ஃப்ளப், நேரில் இருக்கிற ஃப்ளிப் ஃப்ளப்பில் உள்ள இது. நான் அடுத்த இதில் வந்து தொடர்ந்து நோரை விளங்கப்படுத்திவிடும். சரியா? ரைட், அடுத்தது நம்ம நோர் ஃப்ளிப் ஃப்ளப்பை வச்சு பார்ப்போம். சரியா? நோர் நோர் ஃப்ளிப் ஃப்ளப் எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் கியூபா. ரைட், இங்கே நம்ம நேரத்துக்கு பார்த்தோன்னே அங்கே 2 0 இருந்தால் இன்வெலிட்டாக இருந்துச்சு. இங்கே அப்படி இல்லை, 2 0 இருந்தால் முன்னையே நிலையாக இருப்பார். அதே மாதிரி 2 1 இருந்ததுன்னு சொன்னால் இன்வெலிட்டாக இருப்பார். அப்படியோ நேண்டுக்கு தலைகீழாக வரப்போகுது நோர். சரியா? நெல்லில் பார்த்தோம் 2 0 இருந்தால் இன்வெலிட்டா, ஆனால் இங்கே 2 0 இருந்தால் முன்னே நிலையாக இருக்கும். 2 1 இருந்தால் இன்வெலிட்டாக இருக்கும், அதுக்கு தலைகீழாக உள்ளது. சரியா? இதுக்கும் அதே மாதிரி தான். நேரில் பார்த்தோம் இங்கே 0 இருந்தால் இங்கே அவுட்புட் 1ன்னு சொல்லி, ஆனால் நோரில் எப்படி? எங்கே அவுட்புட் 1 வருதோ அதில் எங்கே இன்புட் 1 வருதோ அதில் அவுட்புட் வந்து 0 இருக்கும். நேன் ஃப்ளிப் ஃப்ளாப்ல தலைகீழ் படுத்த வடிவம் தான் நோராக இருக்க போகுது. நீங்கள் 2 பேரையும் பாடம் வாங்கி வச்சுக்கிட்டு 2ல் ஏதாவது 1 நீங்கள் மண்டைக்கு எடுத்து வச்சுருந்தீங்கன்னு சொன்னால் 1 செஞ்சால் அடுத்தது ஓட்டோவா செய்வீங்க. நேன் செஞ்சீங்கன்னு சொன்னால் நோ ஈஸியாக செய்யலாம். சரி, 1 ஐடியா எடுத்து வச்சுக்கோங்க, 2 எடுத்தீங்கன்னா குழம்பிடுவீங்க. சரி, ரைட். இங்கே எங்கே இன்புட் 1 இருக்குதோ அதுக்கு நேராக உள்ள அவுட்புட் 0 இருக்கும். சரி, இது 0 இருந்தால் இது இங்கே 0 இருக்கும். இதில் அவுட்புட் தான் அது போகும். சரி, இன்புட் வந்துச்சுன்னா அது ஒரு அவுட்புட்டாக போகுது. இதுதான் இந்த நோர் ஃப்ளிப் ஃப்ளாப் உள்ள. சரியா? அப்போ எங்கே இன்புட் 1 வருது அதில் அவுட்புட் 0 இருக்கும். அதுக்கு அடுத்தது இதில் எங்கே 1 வருது அதில் அவுட்புட் 0 இருக்கும். சரியா? ரைட். இதுவும் அதே மாதிரி ஒரு கேள்வி என்ன செய்யுமா? இதுவும் கேள்வி என்ன செய்வோம்? கியூபான்னு சொல்லி கேள்வியை பாருங்க. எஸ்ஸின் உள்ளீடு 0 வரும். அதே மாதிரி எஸ்ஸின் இன்புட் வந்து 0 ஆகும், ஆரின் உள்ளீடு 1 எனவும் கொள்கு. கியூட அவுட்புட் என்னன்னு கேட்கும். கியூட அவுட்புட் என்னன்னு கேட்கும். என்னவா இருக்கும்? ரைட், இங்கே ஆறுக்கு இங்கே 1 வந்துண்டா அது அவுட்புட் என்ன? 0. 0 ஆயிரத்தி எதிரும் 0 கூட்டி மாற அவுட்புட் 1 ஆக போகுது. பாருங்க, அப்போ கியூட அவுட்புட் என்ன? 1. கியூ பார்ல 0. நம்ம கியூவை கேட்குறோம், கியூக்கு 1. ரைட். அடுத்தது பாருங்க, எஸ்ஸின் உள்ளீடு 1 எனவும் எஸ்ஸின் இன்புட் 1 எனவும் ஆர் வந்து மாற எனவும்
ஆறு அப்படியே இருக்கு தக்கனே எஸ்சியோட அவுட்புட் இப்போ இன்புட் இப்போ ஒன்று ஆக போகுது ரெண்டும் ரெண்டோட இன்புட்டும் எனக்கு இப்போ ஒன்று இருக்கு எனக்கு அவுட்புட் அப்போ என்ன வரப்போ போகுது இங்கே என்ன அவுட்புட் வரும் இன்வெலிட் சரியா ரைட் இப்போ பாரு ஆறின் உள்ளீடு பூஜ்ஜியமாக போகுது இப்போ ஆறின் உள்ளீடு பூஜ்ஜியமாக போகுது எஸ்ஸுண்ட அப்படியே இருக்குது கியூட அவுட்புட் என்னன்னு கேட்குறேன் ரைட் இது ஒன்றா இருந்தால் கியூட அவுட்புட் என்ன இருக்கும் பூஜ்ஜியமாக இருக்கும் இது பூஜ்ஜியமாக தான் இந்த பூஜ்ஜியம் இது ஒன்றா வரும் எனக்கு கியூ தான் கேட்டிருக்காங்க கியூ தான் ஆன்சராக இருக்கும் சரியா இல்லை சரி குழப்பம் இருக்கா சரி தேவையானவங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க